சார் விஜயோட தாவேக்கா மாநாடு 2வது மாநாடு தொடங்க போது அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். நான் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தியை நாம் தான் சொல்லியிருக்கேன். முதன்மை சக்தி தான் அவர். எல்லா தலைவர்களும் ஜனங்களை பார்த்தாங்களா? போராட்ட குழு போய் அவரை போய் பார்த்துச்சா? அப்போ அவர் முதன்மை சக்தி தான். போராட்ட குழு தான் இங்கே வர வேணாம், நாங்களே வரோம்னு சொல்லிட்டு போனோம். ஏன் சொன்னாங்க? கூட்ட நெரிசல் ஆகும். என்ன கூட்டம் வந்தால் கூட்ட நெரிசல் ஆகிடுமா? அவ்வளோ பெரிய நடிகர் அந்த காலத்தில் இந்த ட்விட்டரில் பார்க்குறது இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறதுலாம் கிடையாது. ஏதாவது பத்திரிகையில் பேட்டி வந்தால் தெரியும். அப்போ எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ரோடில் வந்தார்னா அவ்வளோ கூட்டம் கூட அவ்வளோது. அவரே சாதாரண மக்களை சந்திச்சு பொதுக்கூட்டம் பேசி எல்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க பயம். எவனாவது ஒரு 4000 ஓட்டில் 2000 சில்லற ஓட்டு வாங்கின ஒருத்தனை கூப்பிட்டுக்கின்னு தியேட்டரில் டிக்கெட்டை 150 ரூபா டிக்கெட் 1500 விற்றுக்கிட்டு அந்த வசூல் பண்ணிக்கிட்டு ஓடி இந்த ஆளை கூப்பிட்டு பொதுச் செயலாளர் ஆக்குறாருன்னா விஜயுடைய நாலேஜ் எந்த லெவல் இருக்குது தெரியுதா? மன்றத்துக்கே தகுதி இல்லாத ஆள். சரி, மன்றத்துக்கு அது நம்ம தெரியாது, அது மன்றத்துக்கு ஏதோ பண்ணுறாரு போகிறாரு வராரு, ஓகே. அவரை கொண்டு வந்து அரசியல் பொதுச் செயலாளர் ஆக்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்களே எல்போர்டு. சார் இந்த மாநாட்டில் 1 மணி நேரம் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. நல்ல விஷயம். மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க. நடுவில் விட்டுற போகிற தலைவர் ஏங்க ப்ராம்ப்டர் வச்சு படிக்க வேண்டியதானே. ஆனால் அதுக்கு நல்லா ஒழுங்காக எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். இப்போ ஸ்டாலின் பேசுகிறாருல, அங்கே அப்படி இப்படி பேசுகிறாருல, அவர் அப்படியே இதுவாக பேசுகிறார். ப்ராம்ப்டர் வச்சுக்குவாங்க. மோடி பேசுகிறாருல, ப்ராம்ப்டர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அதை தான் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க நீங்கள்? நாம் மாற்று இல்லை அல்லவா, நாம் மாற்று சக்தி இல்லை, நாம் வேறு இல்லை, நம்ம மக்களோட இருக்கவங்க. அதான் மாற்று கூட கிடையாது, இயல்பாக இருக்கிறவரும். அப்போ இயல்பாரு நீட்டுக்கு ஏன் நீ அப்படியே அவங்கள காப்பி அடிக்கிற? இருமொழி கொள்கையில் உண்மையை பேசுன்ற, கொண்டு வா, இந்த சிந்தனை மாறட்டும்ன்ற. இப்போ சீமான் பெரியார் அடிக்கும் போது எவ்வளோ இது பண்ணாங்க. இன்னும் விடாமல் அடிச்சோன்னுச்சு. இன்னைக்கு அது ஒரு இதுவாக நிற்கிது இல்லை. திமுக எடுத்துங்க, அந்த திராவிட இயக்க வரலாறு போட்டு எல்லாத்துலேயும் கலைஞரே கலைஞரா 13வது இடத்துல இருந்தார். எம்ஜிஆர்னு ஒருத்தர் இல்லைன்னா முதலமைச்சராக இருக்க முடியாது. அப்போ எவ்வளோ பேர் சிவாஜி கணேசன் சொந்த உழைப்பு நாடகமா போட்டு பணத்தை வாரி அடிச்சாரு திமுக. கண்ணதாசன், NS கிருஷ்ணன், KR ராமசாமி, SS உழைக்காதவன் யார் இருக்கா? ஆனா கலைஞரே அப்படின்னு அப்படின்னா காண்டாவமா ஆகாத. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். திமுக ஆட்சிக்கு 8 மாதம் தான் ஆயுள் சொல்லிட்டு EPS சொல்லியிருக்காரு. கலை யதார்த்தம் புரியாமல் பேசுகிறாரோ? எப்படி பார்த்தாலும் சட்ட ரீதியாக 8 மாதம் தான் ஆயுள். அதற்கு பிறகு யார் வருவான்றது அந்த இருக்கிற சூழ்நிலை தான் தீர்மானிக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் பார்க்குறது, அவர்கள்ட்ட இருந்து வர தகவல்லாம் பார்க்கும்பொழுது இவர்களுக்கு விஜய்னால் பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பிரச்சாரம் இவர்கள் இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகணும். ADMK ப்ளஸ் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகணும். இங்கே கூட்டணி என்ன தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா காண்பித்து கொண்டாலும் தேர்தல் வரும்போது தொகுதி பங்கீடு மற்ற விஷயங்களில் பெரிய சிக்கல் இங்கேயும் இருக்கும். ADMK BJP இருக்கும், ஆனால் அதை விட இங்கே ரொம்ப மோசமாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதை தாண்டி கட்சிக்குள்ளே வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது திமுகவில், அதில் மருமகன் மகன் சீனியர் ஜூனியர்னு பெரிய பிரச்சனைலாம் ஆகும். ஓகே. அதனால் தேர்தல் முடிவுன்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவாகத்தான் 26 போகும். ஓகே சார், எலெக்ஷன் கமிஷன் மேலே ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு. எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் திமுக இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்குது. காரணமாக என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு எல்லா தீர்மானமும் அந்த தீர்மானம் தான். ஓட்டை திருடுற ஸ்டேட்டில் தேர்தல் அதிகாரிகள் யார்? தேர்தல் கீழே வேலை செய்கிறவங்களாம் யார்? அந்தந்த ஸ்டேட்டு தானே. இங்கேயே வச்சாங்களே என்ன, RK நகரில் இதுன்னு ADMKவே புகார் சொல்லி கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்களே. அதனால் நீங்கள் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி முழு மாநிலத்தில் முழு இந்தியாவிலலாம் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எங்கேயாவது சில இடங்களில் மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படி தான் பண்ண முடியுமே தவிர முழு இது கொண்டு வரும். அதே மாதிரி EVM மிஷின் வச்சுக்கிட்டு முழு மெஜாரிட்டி அப்படின்னா EVM மிஷின் வச்சுட்டு BJP பண்ணுறதா இருந்தால் காங்கிரஸே 100 ஜெயிக்க விட்றாங்க. அவங்க ஏன் மெஜாரிட்டி இல்லாமல் போகிறாங்க? அட்லீஸ்ட் மெஜாரிட்டியாவது வச்சுக்கலாம்ல. கண்டிப்பாக. இந்த நிதிஷ்குமார் தொங்குன தலையெழுத்தா? ஏன்னா உத்தரப்பிரதேச தோக்குற மாதிரி காமிப்பானா? EVM மிஷின் கையில் வச்சுக்கிறவன் உத்தரப்பிரதேச தோக்குற மாதிரி காமிப்பானா? அவன் இமேஜ் அவனே கெடுத்துவானா? அதுவும் அயோத்தியில் தோக்குற மாதிரி காமிப்பானா? தமிழ்நாட்டில் 4-5 BJP ஜெயிக்குன்னாங்கல்ல. அண்ணாமலை ஜெயிப்பார், நயினார் ஜெயிப்பார், பொன்னார் ஜெயிப்பார், இதெல்லாம் சொன்னாங்கல்ல. அன்புமணி இவங்க சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்கன்னு. இந்த 4 தொகுதியாக ஜெயிக்க வச்சிடலாம்ல. ராகுல் காந்தியும் இந்த உருட்டு இவர்கள் எங்கே லோக்கலில் இவ்வளோ உருட்டுறாங்கன்னா ராகுல் காந்தி இந்தியா லெவலில் இவ்வளோ பெருசாக உருட்டுறாரு. நீங்கள் ஓரளவுக்கு எதிர்க்கலாம், அதில் கொஞ்சம் க்ரெடிபிலிட்டி இருக்கணும். எல்லாமே இதுன்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ பார்லிமெண்ட் நடக்குதுன்னா பார்லிமெண்ட்டை நடத்த விடணும். அங்கே உங்கள் விவாதத்தெல்லாம் வைக்கணும். பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். மீண்டும் பார்லிமெண்ட் இதில் கலந்துக்கணும். பார்லிமெண்ட் நடக்க விடணும். இவங்க பாருங்கள், ஒரு நாளாவது நடக்க விட்றாங்களா? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க.
இன்னொன்று ராகுல் காந்தி பார்ட் டைம் தலைவர் மாதிரி, இந்த கமல்ஹாசன் மாதிரி திடீர்னு வருவார், திடீர்னு காணப்படுவார், திடீர்னு வருவார், ஒரு இதை கிளப்பிட்டு வருவார். இதுன்னு காங்கிரஸ்குள்ளேயே அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தியா கூட்டணின்றதில் ஒரு நெல்லிக்காய் பூண்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உருட்டுறது, திருடிட்டாங்க அதுன்றது. திடீர் 2000 கிலோமீட்டர் சீனாவில் வந்து நம்ம இந்தியா இழந்துருச்சுன்னு கூப்பிட்டு உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. என்ன நினச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, நீ வந்து எதிர்க்கட்சி தலைவர் தானே, பார்லிமெண்ட்டில் போய் பேசு, கேள்வி கேளு. அதை விட்டுட்டு சமூக வலைதளங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிற உன்னுடைய நோக்கம் என்னென்னு. இதுதான் இவர்களுடைய விஷயம். என்னென்னா எனக்கு என்னென்னு ஒரு விஷயத்தை பரவி கொண்டு போகிறது. இப்போ இவங்க பண்ணுறாங்களே டிஎம்கேனா, இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பெருசாக உருட்டுறது. மாநில தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அப்படி இப்படின்னாங்க. மாநில கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் அதுடைய அடுத்த வடிவமாக தான் இருக்குது. இவங்களை எதிர்த்து வெளியில் போனார் ஜவஹர்னு சொல்லிட்டு, அவரெல்லாம் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா அதே தான் அப்படியே தான் 1-2 மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் சார். அப்படி ஒன்றும் தெரியலையே சார். 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இல்லைன்றாங்க. ஆமாம், அதுதான் 1-2 மாற்றிருக்காங்கன்றான். அதுதான் வேற என்ன. 3, 5, 8 பொதுத் தேர்வு இல்லை, 11 இல்லைன்றாங்க. வேறு மற்ற பசங்களுக்கு பணக்கார விட்டு பிள்ளைங்களும் சிபிஎஸ்சின்னு ஜாலியாக படிக்கும் 3 மொழி. 3 மொழின்னு ஹிந்தின்னு கொண்டு வந்தது காங்கிரஸ் 65ல். 85 வரைக்கும் அது இருந்தது. இப்போ இருக்கிற புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தின்னு சொல்லியே எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ்ன்றாங்க. உன் திமிருக்கு 2 மொழி தான் நான் கற்றுக் கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொழியை கற்றுக் கொடுக்காமல் தடுப்பதும் ஒரு வகையான மோசடி தானே. ஹிந்தி திணிப்பு எப்படியோ ஹிந்தின்னு இல்லை, எந்தாவது ஒரு 3வது மொழியை கற்றுக்கணும்னு தடுக்கிறதும் ஒரு வகையான மோசமானது தானே. கேட்டால் அவங்க கஷ்டப்படுறாங்க. யார் சொன்னால்? அப்போ ப்ரைவேட்டில் இருக்கிற பசங்க, பணக்கார வீட்டு பசங்கள்லாம் பயங்கர புத்தி இருக்குது, அரசு பள்ளிகளில் பயில்றவங்கன்னா புத்தி இல்லைன்னு அர்த்தம். இன்னும் கேட்டால் சிலபஸ் அவங்களுக்கு தான் டைட்டாக இருக்கும். சிபிஎஸ்சி சிலபஸ் எப்படி இருக்கும்? நீ பண்ணு, நீ டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் பண்ணு, நீட்டுன்னு புலம்புறல்ல. நீட்டு பயிற்சி மையத்தில் போய் கட்டுறதுனால தானே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீயே தொடங்க நீட்டு பயிற்சி மையத்தை. நீட்டை மாற்றிடுவியா? முடியாதுல்ல. அடுத்து ஒரு ஆட்சி வந்து பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்து அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாவம்பா, அவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுன்னு யாராவது ஒத்துக்கிட்டா தானே நீட்டு மாறும். அது வரைக்கும் நீட்டு இருக்கும்ல. அப்போ ஏன் புலம்புற? என்ன பிரச்சனை நீட்டில்? என்னங்க பிரச்சனை? என்சிஆர்டி சிலபஸ்ஸு, அதே சிலபஸை நீங்கள் ஸ்டேட் லெவலில் 9th ஃபஸ்ட்டு குரூப்புக்கு மட்டும் மாற்றுங்க, படிக்கட்டும், தயார் பண்ணுங்கள் அந்த பசங்களை. 2வது பயிற்சி மையம் இருக்குல்ல, நீட் பயிற்சி மையம் 7 லட்சம் 8 லட்சம் கட்டுறாங்க. நீ கவர்மெண்ட் மாவட்டத்துக்கு 2 தொடங்கு, நிதியா எல்லாம் வந்துட்ட ஏதாவது பேர் வச்சுக்கோ. ஒன்று தான் பேர் வைக்கிறதுக்கு அப்புறம் சீரமைக்கிறதுக்கே காசு இல்லை. அன்பில் மகேஷ் வந்து கையெழுத்து ரேஸ் நடத்த மட்டும் காசு இருக்கா? 42 கோடி ரூபாய்க்கு. சொல்லுங்கள் சார். அது வேறு துறை சார், இது வேறு துறை இல்லை. எந்த துறையாக இருந்தால் நாங்கள் அரசு ஒன்று தானேங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். உதயசூரியன் தானே ஓட்டு போட்டோம். அப்புறம் என்ன இந்த துறை அந்த உருட்டுறீங்க? என்ன சொன்னீங்க முதல்ல? அன்பில் மகேஷ் என்ன சொன்னார்? நண்பர்கள்கிட்டலாம் கையேந்துறாரு, பள்ளிகளை சீரமைக்க. நீங்கள் தமிழக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்குறது எதுக்கு? கல்வித்துறைக்கு 47,000 கோடி. ஓகே. இது போக மத்திய அரசுலேருந்து வாங்குகிற பணம் அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுவாங்க. மத்திய அரசு இந்த முறை கொடுக்கல. இந்த முறை கொடுக்கலன்னா அது வேறு சில காரணங்கள் இருக்குது. நீங்கள் பிஎம்சி எல்லாம் ஒத்துக்கிட்டு பிஎம்சி நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த நிதியை மட்டும் கொடுன்னா அதில் தான் கொடுக்கல. நீ வெள்ளை அறிக்கை விடுங்கன்றான். என்னென்ன வருது, என்னென்ன பண்ணுறீங்க, வெள்ளை அறிக்கை விடு. அவன் விட மாட்டான், சென்னி விடு. ஓகே. அப்போது நீட்டு உயர்கல்வித்துறை, நீங்கள் பள்ளி கல்வித்துறை வரீங்க, நீட்டு. அப்போ நீட்டில் பெரிய பிரச்சனை பயிற்சி மையத்தில் சேர்றது. 4 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபா ஆகுது. என்ன சொல்லித்தரப்போகிறான் ப்ரைவேட்டில்? அதே இது மாவட்டத்துக்கு 2 திறந்து நல்ல சம்பளத்தில் ஆளை போட்டு நல்ல சிலபஸ் வச்சு ஃபஸ்ட் டைம் +2 எழுதுகிறாங்கல்ல அரசு பள்ளி மாணவர்களே வச்சுக்கோ, பயிற்சி கொடு, ஜெயிக்க போகிறான். இன்னொன்று நீட்டுன்றது நீ 50 வயசில் கூட எழுதலாம். அந்த எண்ணத்தை அந்த மாணவர்கள் மத்தியில் மனசில் விதை. ஐயோ ஐயோ ஐயோன்னா என்ன, அவன் பயந்துடுறான். ஒரு தடவை தோத்துட்டா அவ்வளோதான், தோற்றுருவாங்க. 4 தடவை 8 தடவை 16 தடவை கூட எழுதலாம். 16 தடவை எழுதுறதுக்கு அவங்க வந்து வேலைக்கு போகாமல் இருக்கணும், மேலே படிக்காமல் இருக்கணும். அது அவங்க பிரச்சனைங்க சார். ஒரு மாணவரோட சிவில் சர்வீஸ் எழுதுறீங்க, 8வது அட்டம்ப்டில் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான், நடுவில் வேலை செஞ்சுட்டு பண்ணுறவனாக இருக்கிறான். சில பேர் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு வேலைக்கு போகிறவனாக இருக்கான். ஆனால் அந்த சிவில் சர்வீஸ்க்காக அவன் எடுத்த பயிற்சி படித்த இதெல்லாம் இருக்குல்ல, அது என்றைக்கும் வீண் போகாது. அவன் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறுவான், அவனுக்கு அது பெருசாக உதவும். அது மாதிரி தான் நீட்டுக்கு நீங்கள் டிகிரி வாங்கிட்டீங்க, நீட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, டிகிரி படிச்சிடலாம். அந்த நேரத்தில் ஏங்க ஆயுதப்படையில் காவலராக சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஆயுதப்படை வேலை எப்படி இருக்கும் தெரியும்ல. அந்த கேப்பில் அவன் படித்து அவன் நீட் பாஸ் பண்ணிட்டு ஒருத்தன் மெடிக்கல் படிக்க போயிட்டாங்க.
நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே. தற்கொலை பண்ணிட்டு மட்டும் தீர்மானிக்கிறீங்க, யாரையும் கேட்காம. அதனால் நான் சொல்ல வர்றது விஜய் மாதிரி தான். நீட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை. சொன்னோன்னா நீ பிஜேபி பாணியில் பேசுகிறார், சங்கி மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாதா? படிக்கட்டும். ஏழை வீட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பயிற்சி மையத்தை ஆரம்பிங்க. அவ்வளோ வருத்தப்படுறீங்களா? ஏழை வீட்டு பிள்ளைகள், இந்த சரவணன் வக்கீல் ஒருத்தர், ஏழை வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாதா? படி. அதுக்கு தான் நாங்களும் சொல்கிறோம், பயிற்சி மையம் தொடங்கு. வேலை மாடல மற்ற பணக்கார வீட்டு பசங்க படிக்கிறான்னா அதுக்கு இணையான இதை இங்கே தொடங்கு. நான் கேட்குறேன், இன்றைக்கி ஒரு ஸ்கூல் போடுறாங்க, ஒரே ஒரு பையன், 2 வாத்தியார், ஒருத்தர் ஹெட் மாஸ்டராக, ஒரு அம்மா டீச்சராக, 2 பேருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்குது. இன்றைக்கி போட்டால் ஏங்க இதெல்லாம் எடுத்து போடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ப்ரைவேட்டு ஸ்கூலில் வாத்தியாருங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 30,000 40,000 இருக்குமா? அங்கே எப்படி எஜுகேஷன் நல்லா இருக்குது? நீங்கள் 1 லட்சம் என்ன பண்ணுற? யாரை பற்றி கேட்கறது கிடையாது. அவர் கேட்டால் கல்வி அதிகாரி அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, என்னங்க ஒரே ஒரு பையன் 2 பேர் இதுனா, சார் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிகிற விஷயம் இல்லை சார். சார் அது சார் அது போடு சார், இது சார் இந்த டீ ஆற்றினுக்குறாங்க. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? அரசு பள்ளியில் பயில்வது மிக பெருமை. இந்த உருட்டுறது, இந்த டெம்ப்ளேட் வச்சுக்கின்னு 287 பள்ளியை மூடிக்கிறான். கேட்டால் கொரோனாவில் சேர்ந்தாங்க, இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூல் போயிட்டாங்க. உன்கிட்ட சேர்ந்துட்டான்ல, அவனை உன்னால் தக்க வைக்க முடியலல்ல, அதானே அவன் கல்வி முறை அப்படி இருக்குது. போய் டெல்லியில் இதானவனா டெல்லியில் போய் பார்க்குறது, அங்கே போய் பார்க்குறது, ஒரு 10 பசங்களை கட்சிக்காரன் புள்ள அவன் செலக்ட் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, நான் முதல்வன்றது, காலை உணவு திட்டம், அது இதுன்னு உருட்டுறது. ரியாலிட்டின்னா இப்போ டெல்லி இருக்குது, டெல்லி ஸ்கூல் சிஸ்டம். இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு அவ்வளோ அமௌண்ட் வருது. அதை வச்சு நீங்கள் எஜுகேஷன்னா அந்த பில்டிங் கட்டுறது அது இல்லைங்க, அந்த சிஸ்டத்தையே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். செல்ஃபோன் மட்டும் பழைய மாடலில் வச்சுக்கிறீங்க, வெர்ஷன் அப்டேட் ஆகுதில்ல. வாத்தியாருங்க அப்டேட் ஆகணும், உங்கள் பாடத்திட்டம் அப்டேட் ஆகணும். இன்றைய இளம் தலைமுறையுடைய ஐக்யூ வேறு லெவலில் இருக்குது. பிறந்த 2 வருஷத்தில் அது உட்காந்து யூடியூப்பில் செலக்ட் பண்ணி நகர்த்தினுக்குது. இன்றைக்கி பல பெருசுங்களுக்கு பட்டன் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாது. ஐக்யூ லெவல் தெரியுதா? அதனால் நீங்கள் 3 மொழி இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. இவங்க உருட்டி மொழியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் இந்த மாதிரி. அதனால் என்ன ஆகுதுன்னா பல தலைமுறைக்கு அது இல்லாமே போகுது. ஓகே, இதுதான் விஷயம். நீட்டும் அப்படி தான். நீட்டு ஒரு விஷயமே கிடையாதுன்னு கொண்டு போனால் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை அந்த பயிற்சி ப்ளஸ் ஸ்கூலில் சிலபஸ் மாற்றணும், சிலபஸில் இதை அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் அவங்க தயாராக இல்லை. ஓகே சார். திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து மேடைகளில் பேசுகிறப்போ பல விஷயங்களை பேசிட்டு வர்றாரு. சமீபத்தில் வந்து கருணாநிதி எதிர்ப்பு தான் தற்போது எதிர்க்கட்சிகளுடைய வாதமாக இருக்குது. யார் எதிர்க்கட்சியாக வந்தாலும் கருணாநிதி எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது கருணாநிதி எதிர்ப்பு ப்ளஸ் திராவிட கட்சிகளுக்குள்ள பார்ப்பனியத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். அப்போ 67 அண்ணாதுரை யார் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு? இவங்களே சொன்ன குள்ளுகப்பட்டர் அப்படின்னு இவர்கள் கேவலமாக சொன்ன, குலக்கல்வியை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொன்ன ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சியோட தான் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் அந்த பார்ப்பனியன்றதும் பார்ப்பனராக இருக்கிறதும் வேறுங்க. இந்த தீக்காக்காரன் தான் போட்டு குழப்பிட்டு இருப்பான். பூணூல் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் அவன் பாவம் ஏதோ கோயிலில் இது பண்ணிக்கின்னு ஏதோ 50 100 கிடைக்கும், அதை வச்சுட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சின்னு ஒரு ஏழை பிராமணனா அப்படி போயிட்டு வந்துட்டுருப்பான். அவனை பிடிச்சி பூணூல் அறுத்துறது. பாத்தியா பூணூல் அறுத்துட்டா அவர் அதோட நான் இன்னையிலேருந்து தீக்காவில் சேர்ந்துட்டேன் சேர போகிறாரு. இன்னும் 4 பேர் தீவிரமாகும். இதுதான் இவர்கள் போராட்ட வடிவம். தாலி அறுக்கிறேன் பார் அப்படின்றது. தாலி அறுக்க வேணாம், தாலி தேவையில்லைன்ற சிந்தனையை வளர்க்கணும். அதற்கு ஏற்ற அந்த இதை உருவாக்கி கொடுக்கணும் பெண்களுக்கு. ஆனால் இவர்கள் தாலி அறுக்கிறேன் பார் அப்படி இப்படின்றது அதெல்லாம் விட்டுருங்க. அது ஒரு பக்கம். பிராமணிய அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, பிராமணிய மனது, பிராமணர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது பொது உடைமை கட்சி ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தலைவர்கள் பிராமணர்கள். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் பெரிய பிராமணர், மார்க்சிய கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க. அன்றைக்கி சுதந்திரத்துக்கு போராடினவங்க பல பேர் பிராமணர்கள். அதனால் பிராமணராக பிறந்துட்டான், அதனால் இவன் மோசம், இவன் இடைநிலை ஜாதியில் பிறந்துட்டான், இவன் வந்து ரொம்ப பக்கா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வளர்கிறீங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்றது தான் மேட்ரு. ஜெயலலிதா எங்கேயாவது அவங்களுடைய இதில் இந்த ஆடு மாடு கோடி பலியிட தடை, மதம் மாற்ற தடை சட்டம்னு நடுவில் இவங்க பேச்சை கேட்டு விட்டு அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி விஷயங்களை இறங்க மாட்டேன்னு. நீங்கள் கலைஞரை கம்பேர் பண்ணால், இவங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணால் எவ்வளோ விஷயங்கள் சாதாரண மக்கள் இதில் வந்து ஒரு நீண்ட கால சிந்தனை பண்ணியிருக்காங்க. லேப்டாப்பும் சரி, கறவை மாடுகள் திட்டம் சரி, பல விஷயங்கள், பெண்கள் சம்மந்தமான விஷயம். 69% இடஒதுக்கீடு பொதுப்பட்டியலில்
கொண்டு வர முடிஞ்சதில்ல அவங்க பீரியடில். ம். பிராமணி சிந்தனை இருந்தால் கொண்டு வர விடுவாங்களா? அதை 2 அவையில் நிறைவேற்றி வைக்கிறதுக்கான சாமர்த்தியம், அதை கொண்டு போய் ஜனாதிபதி இது பண்ணி பொதுப்பட்டியல் கொண்டு வருது சாதாரண விஷயமா? பிராமணி இதுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறீங்க. நான் கேட்குறேன், என்னைக்காவது ஜெயலலிதா கூட பழகினப்போ உங்களுக்கு அந்த உணர்வு தோன்றியதா? அவரே திருமாவளவன் சொல்லியிருக்காரு, அவங்க உட்கார்றப்போ இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் என்ன உட்கார்றப்போ பக்கத்தில் உட்கார வச்சாரு. அந்த ஸ்டில்லாம் பார்க்குறீங்க. ம். அவங்க அந்த விஷயங்கள்லாம் இவங்க நான் கேட்குறேன், உங்கள் கட்சியிலேயே பெரிய தலைவர் தலித் தலைவர் வந்து ஆர் ராசா. ம். உங்கள் இதுலேயே படித்தவர், பெரியாரிய கொள்கையை பின்பற்றுறவர், அப்பப்போ வாய் துடுக்கா பேசுவார். ம். அந்த ஆர் ராசா பெரம்பலூரில் நிற்கிறாரு. ஏன் நிற்க வைக்கிறீங்க? தனி தொகுதின்னு நிற்க வைக்கிறீங்க. பெரம்பலூர் தொகுதி அடுத்த இதில் பொது தொகுதியாக மாறுது. அங்கே ஆர் ராசாவை நிற்க வைக்காமல் எதுக்கு நீலகிரியில் நிற்க வைக்கிறீங்க? உங்கள் பார்வை என்ன? நீ ஆர் ராசாவாகவே இரு, நீ பெரிய தலைவராக இரு. இன்றைக்கி திமுகவில் அப்படி தூக்கி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதில் ஆர் ராசா முதன்மையானவராக இருப்பார். கரெக்டாக? ம். ஆனாலும் நான் எப்படி பார்ப்பேன், ஒன்றை தனி தொகுதியில் தான் நான் நிற்க வைப்பேன். இதுதான் பிராமணிய பார்வை. அதாவது இவர்கள் சொல்கிற அந்த வர்ணாசிரம அந்த இது பிராமணிய பார்வைனா வேறு ஏதாவது அர்த்தத்தில் கிடையாது. ம். பிராமணிய இது அப்படின்றதுனா அது ஏற்றத்தாழ்வு, அந்த வர்ணம், அந்த அடிப்படையில் மனிதர்களை பார்ப்பது, ஜாதி அடிப்படையில் அதை தானே. அதை அவனே கூட அந்த அளவுக்கு இல்லை, இடைநிலை ஜாதி வராங்க பாருங்கள். இப்போ ஆணவ கொலை நடக்குது, ம். எந்த சமூகத்தில் நடக்குது? இடைநிலையும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் பட்டியலின் எதுவும். ம். அப்போ அதை யார் ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறா? சரி, இன்றைக்கி அமைச்சர்கள் போய் நான் எங்கள் சமூக மாநாட்டில் கலந்துக்கிறதுல பெருமை அடைகிறேன்னு கேகேஎஸ் சார் பேசுகிறாரு, கேஎன்ஆர் இது பண்ணுறாரு, இங்கே சேகர் பாபு எல்லாம். இது எதுவுடைய மிச்ச சொச்சம்? இவங்களெல்லாம் போய் இவர் கண்டிப்பாரா? ம். கோயிலுக்கு போய் பரிவட்டம் கட்டிக்கின்னு இதெல்லாம் வச்சுட்டு வந்தார் நம்ம இவர் திருமாவளவன். அதுக்கு பேர் என்னது? அதனால் எனக்கு என்னென்னு அது என்னென்னா அசைன்மெண்ட்டு. இந்த எம்ஜிஆரை பற்றி பேசினா எல்லாம் அதை திரும்பி ஓடிடுவாங்க, இந்த துப்புரவு தொழிலாளர் கண்டுக்க மாட்டாங்கன்னு. உண்மையிலே சொல்கிறேன், துப்புரவு தொழிலாளர்களை இப்படி நடத்துறது, முதல்வரே உங்கள்கிட்ட வந்து உக்காந்து சாப்பிட்டாரு, உங்களுக்கு டீ ஊற்றி கொடுத்தாருன்னு சொல்கிறதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? நவீன தீண்டாமை தானே. அது என்ன எதனுடைய வெளிப்பாடு? அவரே உங்கள்கிட்ட வந்தார், அவரேனா அது எதனுடைய வெளிப்பாடு கேட்குறீங்களா நீங்கள்? இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த துப்புரவு பணியாளர்களில் பெரும்பாலும் இருக்கிறது பட்டியலின மக்கள் தானே. அவருடைய உரிமைக்காக நீங்கள் என்ன போய் பேசுனீங்க? சண்முகம் கூட வந்துட்டு இவங்க போராடுறது கரெக்டு அப்படின்னா பேசினார். நீங்கள் ஒரு நாள் போய் அடாலபுரமாக கட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சீமான் கூட 2 தடவை போனார். இவர் காங்கிரஸ் தலைவர் அவரும் அடையாளபுரமாக ஒரு தடவை போயிட்டு வந்தார். இந்த முட்டரசன் எத்தி கூட பார்க்கல. வைகோவுக்கு இப்படி ஒன்று நடக்கிறதே தெரியாது. அவன் சைடு போகும்போது அப்படி திருப்பிட்டு போயிட்டுருப்பார். இதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால் திருமாவளவன் குழப்பத்தினுடைய மறுவடிவம். அவரால் சொந்தமாக கூட இயங்க முடியாது. அவர் விரும்புகிற தலைவர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டுல கூட அவரால் கலந்துக்க முடியாது. அதுக்கும் திமுக தலைமை பர்மிஷன் கொடுத்தா தான் கலந்துக்க முடியும். ஆனால் அதே திமுக தலைமை கலைஞருடைய நாணயம் வெளியிடுறதுக்கு பாஜக கலந்து ஒருத்தரை கூட்டு வருவாங்க. நீங்கள் வந்து கம்முன்னு உக்காரணும். கூட்டணி கட்சி தானே. என்ன சொன்னார்? கம்யூனிஸ்டுகளுடைய சரிபாதியா, கொள்கையால் நாங்களும் பாதி. ராஜ்நாத் சிங் எதை வச்சு கூப்பிட்டீங்க? கேட்டிங்களா? இப்போ பொலமீனில் உட்காந்தாங்களாங்க வாரமாக. கேட்டிங்களா? இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராஜ்நாத் சிங் இந்தியா கூட்டணியில் தலைவரே இல்லையா கலைஞர் நாணயத்தை வெளியிடுறதுக்கு? சகோதரி சோனியா காந்தி இல்லையா? ஏன் பண்ணீங்க? அதனால் அவர் வந்து இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவாருங்க. மறுநாள் பல்ட்டி அடிச்சிட்டார்ல. நான் அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ தகுதியில் எனக்கு கிடையாது. விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு. சார், அந்த கருணாநிதி எதிர்ப்புல உறுதியாக இருக்காங்க எதிர்க்கட்சிகள், புதுசாக வர எதிர்க்கட்சிகள் யாராக இருந்தாலும். இது எல்லாமே இவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு கருணாநிதி இந்த மாதிரி எதிர்ப்புன்னு காமிச்சு ஒரு விவாதத்தை உருவாக்குறாங்களே தவிர திமுக எதிர்ப்புன்னு தான் இருக்கிறாங்க. கருணாநிதி எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் கிடையாது. இவர்கள் தான் கருணாநிதி எதிர்க்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. பேனா சிலை வைக்கிறேன்னா என்ன பண்ணுவாங்க? கருணாநிதி திட்ட தானே செய்வாங்க. எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேரை வச்சா என்ன பண்ணுவாங்க? திட்ட தானே செய்வாங்க. ஒரு மன்னர் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணானோ, ஒரு மூட்டை அரிசி நெல்லுக்கு வாங்கிட்டு கொடுப்பானோ, இதை எனக்கு ஒரு மூட்டை அரிசியாக திருப்பி கொடுக்கணும். ஒரு மூட்டை நெல்லை இது பண்ண ஆகும்? அரை மூட்டை அரிசியாக தான் கிடைக்கும். ஜனங்க திட்டிக்கினே கொடுங்கோல்னாங்கிறான்னு ஒரு மூட்டை அரிசி கையில் இருக்கிற பாதி அரிசியை போட்டு கொடுக்குமா. அந்த மன்னன் சாவுற நேரத்தில் சொல்லுவானா, மகனே ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி கொடுத்தா நாங்கள் போனால் சொர்க்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்கும். அப்படியா, தைரியமாக சாவு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. செத்தவனையுமா ஆட்சிக்கு வரும். ஒரு மூட்டை உமியை கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கொடுக்கணும். ஜனங்க என்ன சொல்லுவோம்? அவனே தேவையில்லப்பா,
ஒரு மூட்டை நெல் கொடுத்தா ஒரு மூட்டை அரிசி கேட்டான், ஏதோ பாதி கொடுத்தவங்க ஒரு மூட்டை உண்மையை கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கேட்குறாங்க. அந்த கதை தான். அந்த ஆள் தேவை பாரு. அதனால எங்கே பார்த்தாலும் அவர் பேரை வச்சுக்கினீங்கன்னா இது கெட்ட பேர் தானே வாங்கி தரீங்க. அப்புறம் கருணாநிதி திட்டுறாங்க திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி பேர் வச்சா அதான் விஷயம். சார், விஜயோட தாவேக்கா மாநாடு 2வது மாநாடு தொடங்க போது அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தியை நாம் தான் சொல்லியிருக்காரு. முதன்மை சக்தி தான் அவர். எல்லா தலைவர்களும் ஜனங்களை வந்து பார்த்தாங்களா? போராட்ட குழு போய் அவரை போய் பார்த்துச்சா? அப்போ அவர் முதன்மை சக்தி தானே. போராட்ட குழு தான் இங்கே வர வேணாம், நாங்களே வரோம்னு சொல்லிட்டு போனோம். ஏன் சொன்னாங்க? கூட்ட நெரிசல் ஆகும். என்ன கூட்டம் வந்தால் கூட்ட நெரிசல் ஆகிடுமா? அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாரா இந்த சிவானந்தா சாலையில், அப்பயும் ஆகல. இவ்வளோ நாளாக விஜய் அங்கங்கே ஷூட்டிங் போகிறாரு வர்றாரு. நான் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன், யாரும் வந்து விடாதீர்கள், யாரும் கல்லால் எரித்து விடாதீர்கள்ன்ற மாதிரி சொல்லிட்டு போனார். அன்றைக்கெலாம் ஆகலை. இன்னும் இதே உருட்டா? இது எவ்வளோ நாளைக்கு உருட்டுவீங்க இந்த உருட்டை? எம்ஜிஆர் மாதிரி நான் எம்ஜிஆர் மாதிரியா நீங்கள்? அவ்வளோ பெரிய நடிகர் அந்த காலத்தில் இந்த ட்விட்டரில் பார்க்குறது இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறதுலாம் கிடையாது. ஏதாவது பத்திரிகையில் பேட்டி வந்தால் தெரியும். அப்போ எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ரோடில் வந்தார்னா அவ்வளோ கூட்டம் கூட அவ்வளோது. அவரே சாதாரண மக்களை சந்திச்சு பொதுக்கூட்டம் பேசி எல்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க பயம். எதாவது பேசினா வாய் துடுக்கா எதாவது பேசி விட்ருவோமோ, ஒன்றும் தெரியாது, எதையாவது சொல்லிடுவோமோன்னு பயம். சரி, உங்களை நோக்கி வந்தாங்க, பார்த்தீங்க, வெளியில் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுக்க வேண்டியதானே. வந்து பார்த்தாங்க, சொன்னாங்க, நானே கூட வரேன்னு சொன்னேன், வராதிங்க, சென்னை ஸ்தம்பித்து விடும், எல்லாம் வேலை விட்டு வீட்டுக்கு போகணும், அதனால் வராதிங்கன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, பார்த்தேன், கேட்டேன். இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, இதை நான் அனுமதிக்க மாட்டேன், இவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், திமுக அரசு இப்படி பண்ணுது, நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மண்டலத்தையும் மீண்டும் மாநகராட்சியுடைய துப்புரவு பணியாளரில் நிரப்புவேன், அதில் இவர்களுக்கு முதல் உரிமை கொடுப்பேன். எதாவது பேச வேண்டியதானே. ஏன் பேசலை? ஏன் வரல? அப்போ இவர் தானே முதன்மை சக்தி. தெரிதா? தெய்வத்தை கோயிலில் தான் போய் பார்ப்பாங்க. தெய்வம் மக்களை பார்க்கறதுக்கு என்றைக்காவது தேரில் வரும், அன்றைக்கி ரசிப்பாங்க. கரெக்டாகுதா? தெய்வம் பனையூர் கோயிலில் இருக்குது, ஜனங்க போய் பார்த்துக்கிறாங்க. தெய்வம் என்றைக்காவது வெளியே வரும், ஆர்ப்பாட்டத்துக்கு வரும், இப்போ மதுரை மாநாட்டுக்கு வரும். கரெக்டா? அப்போ இவர் தானே முதன்மை சக்தி. அவ்வளோதான் சார். அந்த அறிக்கையில் கூட பல்வேறு தவறுகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேடையில் பேசுகிறப்போ தான் தவறுகள் வருதுன்னு பார்த்தா அறிக்கையிலையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் பால்வாடிங்க, பாவங்க, பேச தெரியல, இது பண்ணுது. நான் அதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேங்க. நீங்கள் வர்றதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். வந்தால் பிறகு ட்ரைனிங் ஆகுங்கன்றேன். அதற்கான பயிற்சி எடுத்துக்கங்க, 10 பேர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு தெரியும். உங்களை திட்டணுன்னு கூட கூப்பிடுங்க, இங்கே வா, எனக்கு பிரச்சனை இருக்குது, உட்காரு, என்ன பண்ண சொல்லு, சொல்லு, பண்ணுறேன். எவனாவது ஒரு 4000 ஓட்டில் 2000 சில்லற ஓட்டு வாங்கின ஒருத்தனை கூப்பிட்டுக்கின்னு இந்த மாநாட்டில் இந்த இது தியேட்டரில் டிக்கெட்டை 150 ரூபா டிக்கெட் 1500 விற்றுக்கிட்டு அந்த வசூல் பண்ணிக்கிட்டு ஓடி இந்த ஆளை கூப்பிட்டு பொதுச் செயலாளர் ஆக்குறாருன்னா விஜயுடைய நாலேஜ் எந்த லெவல் இருக்குது தெரியுதா? ஒரு இதுக்கு இவர் தகுதியானவர்னு பண்ணுவாங்க. மன்றத்துக்கே தகுதி இல்லாத ஆள். சரி, மன்றத்துக்கு அது நம்ம தெரியாது, அது மன்றத்துக்கு ஏதோ பண்ணுறாரு போகிறாரு வராரு, ஓகே. அவரை கொண்டு வந்து அரசியல் பொதுச் செயலாளர் ஆக்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்களே எல்போர்டு, உங்களுக்கே சிக்கல், எதுவுமே தெரியாது. அப்போ ஒன்றுமே தெரியாது. அவங்க கூட இருக்கிறது ராணராஜா மந்திரி மாதிரி விஜயகாந்த் சுற்றுவாரில் கூட ஒரு 4 பேர் சேர்த்துக்கிட்டு. விஜயகாந்தோட நாலேஜாக இருப்பான் அவன். 10th பெருசா, எஸ்எஸ்எல்சி பெருசா, பிஎஸ்சி பெருசாடான்னா, அண்ணே நான் சொல்கிறேண்ணே, நீங்கள் முதல்ல அங்கே கேளுங்க, நானும் அந்த லெவல் தான் இருப்போம். அந்த மாதிரி நீங்களே நீங்கள் கூட கூட்ட சுத்தமாக இருந்தால் யாராவது ஒருத்தர் இன்டலெக்சுவலாக இருக்கணும். அப்போ ஒருத்தர் சமாளிச்சுக்குவாங்க. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா யாராவது ஒருத்தர் தெளிவாக இருந்தால் இன்னொருத்தர் குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. ரெண்டுமே இதாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? சார், விஜய் இன்டெலெக்சுவல் தானே சார், மேடையிலாம் நல்லா பேசுகிறாரு. எங்கே பேசினார்? எப்போ பேசினார்? 22 நிமிஷம், 10 நிமிஷம், 8 நிமிஷம், 4 நிமிஷம், 2 நிமிஷம். அஜித்குமார் இதில் 18 ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு இவர் எல்லார்ட்டையும் பேசிட்டும் இவரால் பேச முடிந்தது 2 நிமிடங்கள். அதுலேயும் அந்த மேடையுடைய அடிப்படை கோரிக்கை சாரி வேண்டாம், நீதி வேண்டும். நீங்கள் என்ன பேசுனீங்க? முதல்வர் அவர்களே, அஜித்குமாருக்கு மட்டும் சாரி கேட்டீர்கள், இந்த குடும்பத்திற்கும் சாரி கேட்க வேண்டும், நான் வலியுறுத்தி சொல்கிறேன். சார், இந்த மாநாட்டில் 1 மணி நேரம் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போத்துலேருந்தே கொடுத்துருப்பாங்க, நடுவில் விட்டுற போகிற தலைவரை அப்படின்னு. ஏங்க ப்ராம்ப்டர் வச்சு படிக்க வேண்டியதானேங்க, எழுதி வச்சுட்டு. ஆனால் அதுக்கு நல்லா ஒழுங்காக எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அதான் பிரச்சனை. ஸ்டாலின் பேசுகிறாருல, அங்கே அப்படி இப்படி பேசுகிறாருல, அவர் நான் அப்படியே இதுவாக பேசுகிறாரு, ப்ராம்ப்டர் வச்சுக்குவாங்க. மோடி பேசுகிறாருல, ப்ராம்ப்டர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அதை தான் பண்ணுங்கள். இன்னொன்று, இவர்களுக்கு நேரடியாக நீங்கள் திமுகவை பாஜகவை அட்டாக் பண்ணி பார்த்துருக்கீங்க. டெம்ப்ளேட் வசனங்கள், பாசிசமாக பாஜகவா, அது பாயாசமாக, மன்னராட்சி, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர
குறிப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி இதில் மோசம் இப்படி பண்ணியிருக்கேன், மக்கள் பிரச்சனை இது, மின்சார கட்டணம் இப்படி உயர்த்தியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாங்க? பேசவே மாட்டாங்க. அக்ரிமெண்ட் அப்படி. அதனால் சும்மா அந்த 26 வரைக்கும் அப்படியே ஓட்டுவாங்க. பாவம் இவர்களால் அந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் நேற்று கூட சோறாக்கி போட்டுனுக்கிறான் துப்புரவு தொழிலாளிக்கு. துட்டுக்கு எங்கே நான் புஷி ஆனந்தா கொடுப்பாரு, அவன் கை காசை போட்டு எங்கேயாவது இது பண்ணி சோறை போடுறான். சார் என்ன அக்ரிமெண்ட் சார் அது அக்ரிமெண்ட் அப்படின்றீங்க? அக்ரிமெண்ட்னா திமுக எதிராக பேசக்கூடாது, அவ்வளோதான். வேறு என்ன? இல்லை அப்படிலாம் அக்ரிமெண்ட்டு தவேக்கா போட்டு பண்ணுறாங்களா என்ன சார்? ஆமாம், நீங்கள் சரி நான் போய் சொல்கிறேன், நீங்கள் வேணால் கேளுங்க, அதை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கடந்த ஒரு வாரத்தில் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. கள்ள கூட்டணி வைத்து கொண்டு அந்த என்னது கங்கை கொண்ட சோழபுரத்தை திறந்தார், இதெல்லாம் வந்து பொதுவாக அப்படி யாரோ எங்கேயோன்றது பாயிண்ட் அவுட் பண்ணி பிஜேபி இதில் மோசம், அவன் அதில் மோசம் இல்லைன்னா டிஎம்கே ஒரு அறிக்கை விட்ருக்கோம்ல, அது எடுத்துடா, இதை கையெழுத்து போடு, அனுப்பிச்சுடு. ஓகே, ரிப்ளிகா டிஎம்கே அதை எதிர்த்தா டிஎம்கே நீட்டு வேணும்னா நீ நீட்டு வேணும். ஏண்டா நீட்டை வச்சு அயோக்கியத்தனம் பண்ணுறடா. நான் என்ன சொன்னீங்க நீங்கள்? நாம் மாற்று இல்லை அல்லவா, நாம் மாற்று சக்தி இல்லை, நாம் வேறு இல்லை, நம்ம வந்து மக்களோடு இருக்கவங்க, அதான் மாற்று கூட கிடையாது, இயல்பாக இருக்கிறவரம். அப்போ இயல்பாக இரு. நீட்டுக்கு ஏன் நீ அப்படியே அவங்கள காப்பி அடிக்கிற? இருமொழி கொள்கையில் உண்மையை பேசுன்றான், கொண்டு வா, இந்த சிந்தனை மாறட்டும்ன்றான். இப்போ சீமான் பெரியாரை அடிக்கும் போது எவ்வளோ இது பண்ணாங்க, இன்னும் விடாமல் அடித்தோன்னு ஆச்சு, போயிட்டாங்க சார். இன்றைக்கி அது ஒரு இதுவாக நிற்கிது இல்லை, அவ்வளோதான். நீ ஏது அடிக்க ஆரம்பித்தா அந்த சிந்தனையும் சில பேர்கிட்ட போய் சார். ஆமாம் இல்லை, கரெக்டு தான். ஏன்னா இவர் தான் தமிழை வாழ வச்சாரா, இவர் தான் பண்ணாரா அப்படின்ற வருது இல்லை, இவரும் பண்ணார், அவ்வளோதான். இவரே பண்ணார். இப்போ திமுக எடுத்துங்க, அந்த திராவிட இயக்க வரலாறு போட்டு எல்லாத்துலேயும் கலைஞரே வந்து கலைஞரா 13வது இடத்துல இருந்தார். எம்ஜிஆர்னு ஒருத்தர் இல்லைன்னா முதலமைச்சராக இருக்க முடியாது. அப்போ எவ்வளோ பேர் உழைச்சாங்க. சிவாஜி கணேசன் சொந்த உழைப்பு நாடகமாக போட்டு பணத்தை வாரி அரைச்சார் திமுக. கண்ணதாசன், என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, எஸ்எஸ் உழைக்காதவங்க யார் இருக்கா? ஆனால் கலைஞரே அப்படின்னு அப்படின்னா காண்டாகுமா ஆகாதா? சேம் அதே தான். அப்போது நீங்கள் இதுக்கு மாற்று அடிக்கணும். இந்த சிந்தனை எல்லாத்தையுமே இருக்கும். நான் வந்து நவோதயா பள்ளி வேணும். ஏன் வேணும்? ஒரு கேவி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அவ்வளோ அலையிறீங்கல்ல, நவோதயா இருந்தால் அதுவும் கேவி மாதிரி தானே, மத்திய அரசு பள்ளி கற்றுக்கலாம், பசங்க ஜனங்க ரெடியாக இருக்காங்க. பிஎம்சி ஸ்கூல் வந்து இதெல்லாம் கூட அப்டேட்டு வெர்ஷனு, அதை நிச்சயம் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டோன்னா ஜனங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீ ஏன் தடுக்கிறேன்னு கேட்குறேன். ஹிந்தி வந்துடும். என்ன எப்படி ஹிந்தி வரும்? தேர்ட் ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே சொல்கிறான். ஹிந்தி கற்றுக்குவான், கற்றுக்கிட்டோம். உனக்கு என்ன? உனக்கு என்ன? தமிழை எப்படி வாழ வச்சுருக்கு? நீ வாழ வச்சுருக்கியா? இன்றைக்கி ட்விட்டரில் என்ன திட்டுனா கூட தங்கிலீஷில் தான் திட்டுறான். நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க புரிய வேண்டியதாக இருக்குது. தமிழ் இருக்கா? இல்லை சார். இன்றைக்கி காலேஜ் முடிச்ச பசங்களை ஒரு 4 வார்த்தை தமிழில் எழுத சொல்லுங்கள், செய்யுள் சொல்லுங்கள். அப்புறம் என்ன நீ இத்தனை வருஷம் தமிழ் வாழ வச்ச? இவங்களை வாழ வைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இவர்கள் தமிழுக்கான இதுவே கிடையாது. அதனால தான் திராவிடத்தை பிடிச்சி உருட்டின்னு இருக்காங்க. நீ தமிழ் எங்கேயா சொல்கிறியா? திராவிடம் தானே சொல்லி உருட்டுற. திராவிடத்தில் எம்ஜிஆர் மலையாளியாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமா. திராவிடத்தில் மலையாளமும் இருக்குல்ல, ஆனால் எம்ஜிஆர் மலையாளி. தெரியுதா? இதான் தமிழ். உன் திராவிடத்தை வச்சு காவிரி நீர் வாங்கி கொடுப்பியா? முல்லை பெரியார். இதனால் இந்த உருட்டு எல்லாம் இதெல்லாம் அடிக்கணுங்க. நீ மாற்று சக்தின்றல, இதெல்லாம் நீ அடிக்கணும். கொஞ்சம் நாம் தமிழர்லேருந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் பாஜகலேருந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் காங்கிரஸ், கொஞ்சம் டிஎம்பி எடுத்து கலந்து வச்சு அடிக்கிற அடியில் ஏற்கனவே அப்படி தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகலேருந்து மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக திமுகலேருந்து அறிக்கை வர ஆமாம் மாநாடு வந்துச்சு, தீர்மானம் போடணும், என்ன பண்ணுறது? போன இதில் அவங்க போட்டிருப்பாங்க. ஆமாம் அது எடு, 20வது தீர்மானத்துக்கு 2வதுல போடு, 18த்துக்கு 3ல் போடு போட்டியா? எங்கேயாவது திமுகன்னு வந்துட போகுது, அந்த இடத்துலாம் தாவேக்கான்னு மாற்று. ரைட்டு, கீழே கையெழுத்த போடுங்க, அவ்வளோதான். நீட்டு விவகாரத்துலேயும் சரி, மொழி விவகாரத்துலேயும் சரி, நீங்கள் மாற்று சிந்தனையை கொண்டு வாங்கன்ற. ஓகே, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, முதல்ல எதிர்ப்பாங்க. ஆனால் மாற்று சிந்தனை கொண்டு வந்து என் பிள்ளைங்க ஏன்டா படிக்கணும்? அண்ணாமலை கேட்டார் இல்லைங்க, ஏன்னா பதில் சொல்ல முடிஞ்சுதா? உன் வீட்டு பிள்ளைலாம் படிக்கணும், எங்கள் வீட்டு பிள்ளை மட்டும் படிக்கூடாதுன்றது வார்த்தை வந்து நின்றுச்சா இல்லையா? இந்த சிந்தனை நீங்கள் அடிக்க வந்துடும். ஏன்டா கற்றுக்கூடாது 3வது மொழின்னு கேட்பான். நீ யார் 2 மொழி கற்றுக்கிறதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்பான். ஓகே. இங்கே என்னென்னா எல்லோரும் இந்த திருவிழா முடிஞ்சோன்னே இது ஓடுவாங்கல்ல, சாமி இதை தூக்கின்னு ஓடுவாங்கள்ல, ஓன்னு எல்லாம் ஓட வந்துடுமா? ஏன்டா ஓடுறேன்னா நான் ஓடணுன்னுவோம். சேம் அதே இதுதான். எல்லாம் நீட்டுக்கு எதிராக ஓடுமோ நம்மளும் ஓடணும். அந்த கடவுளை பார்த்த கதை நாங்கள் வடிவேல் சொல்லுவாப்லையா, கடவுள் தெரிகிறாரு, எனக்கு தெரியலையே. அட பாவி, பொண்டாட்டி பத்தினிலடானோன்னா இங்கே ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார்? கடவுள் தெரிகிறாருப்பான்னுவான். அவன் கேட்பான், என்னையா ஏன்டா 100 ரூபாய்க்காக என் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு சொல்லணுமான்னு. அதே கதை தான்.
அப்போ நீட்டை எதிர்த்துட்டா, நீட்டை ஆதரிச்சிட்டா, ஆதரிக்க கூட வேணாம். ஏன்னா நீட்டில் இந்த வேலையை பண்ணுற, இந்த அரசியல் பண்ணுறிய, இருக்கிற வரைக்குமாவது இதை பண்ணுடான்னு சொன்னாலே பாஜகன்றுவாங்க. அந்த பயம் கரெக்டாக ஞாபகம் இருக்குதா? நீட் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு விஜய் சொன்னார். எப்படி அடித்தாங்க? ஆமாம், பாஜகவோட ஊதுகுழல்னு தெரியும் உங்களுக்கு. நீட்டை வச்சு தான் ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னு. அதில் விஜய் கை வச்சோன்னு பயம் வந்துச்சு. இதுதான் உண்மை. ஓகே சார். மாநாடுக்கு 5 லட்சம் இருக்கைகள் போடுறாங்க சார். 5 லட்சம்லாம் போடலங்க. யாருங்க சொன்னது? இந்த லகுட பாண்டியில் உருட்டுறாங்களா? 5 லட்சம் போட்டான்னா அவன் தெரியுமா, மதுரையில் பாதி உட்காந்துக்கும். ஒரு மாநாடுனா பெரிய கிரவுண்ட்லேயே வச்சுக்கணுங்க. 50,000 1 லட்சம் போட்டாலும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, 50,000 இருக்கைகள் போட்டாலும் முடியாதுங்க. இது பார்த்தீங்களா விக்கிரவாண்டி, மொத்த இருக்கைகள் 50,000. அது மாதிரிலாம் போட முடியாது. இவனு உருட்டுறது 5 லட்சம், இந்த பத்திரிகாரனு உருட்டுறது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.